பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? அம்மா அம்மா, அயன்கார் கிட்ட என்ன கோவமா பேசுறீங்க? அவர் ஏதோ கையில பணம்லாம் கொடுத்துட்டு போனாரு அப்படின்னு கேட்டா. ஆமாம்மா, அந்த ஆளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும். அந்த நீல கலர் பட்டுப்புடவைய அயன் பண்ண கொடுத்தேன். ஒன்றும் சொல்லாம அவரும் கொடுத்துட்டாரு. நேத்து மாமி வீட்டுக்கு போலாமேன்னு அந்த புடவை எடுத்து கட்டும்போது தான் பார்த்தேன், பெருசா பொசுங்கி இருக்கு. விடுவேனா? போய் சத்தம் போட்டது தான். 5000 ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான்ல. அப்புறம் இனிமேல் எங்க வீட்டு வாசல்ல நீங்க கடை போடக்கூடாதுன்னு சத்தம் போட்டேன். போகட்டும் எங்கண்ணா, நம்ம அந்த இடத்துல ஏதாவது வண்டியை விட்டுக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்டோன்னே மங்களத்தோட பொண்ணுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அம்மா, என்ன செஞ்சீங்க நீங்க? அந்த புடவைய நான் இல்ல பொசுக்கிட்டேன். அது ஒரு ஓரமா தானே போட்டு வச்சிருந்தேன். அதை நீங்க எதுக்கும்மா அயனுக்கு கொடுத்தீங்க? தப்பு பண்ணிட்டீங்களேம்மா. பாவம்மா அவரு. கொடுங்க அந்த 5000 ரூபாய. அதுவும் இல்லாம அப்பாவோட ஆசைம்மா. அப்பா தானே அவர் அங்க வச்சாரு. இப்ப அப்பா இல்லையே. அப்பா இருந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா? தப்புமா நீங்க செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5000 ரூபாய வாங்கிட்டு போய் வீட்டு வாசல்ல எட்டி பார்த்தா. அங்க அயன்காரு அவரோட பொருள் எல்லாம் அவரோட வண்டியில எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. கூட அவங்க மனைவியும் உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணா அப்படின்னு மங்களத்தோட பொண்ணு கூப்பிட்டதுக்கு என்னம்மான்னு கேட்டாரு. சாரி அண்ணா, அந்த புடவைய பொசுக்குனது நான் தான். எங்க அம்மாக்கு தெரியாது அண்ணா. தெரியாம சத்தம் போட்டுட்டாங்க. இந்தாங்க அண்ணா உங்க ரூபா அப்படின்னு கொடுத்தா. அதை அப்படியே சந்தோஷமா வாங்கிக்கிட்டாரு. சரிம்மா அப்படின்னு தாழ்மையா சொன்னாரு. அண்ணா, நீங்க எங்கேயும் போக வேணாம். நீங்க இங்கேயே இருங்க. எங்க அப்பா உயிரோட இருந்தா அம்மா இப்படி பேச விட்டுருக்க மாட்டாரு. மன்னிச்சுக்கோங்க அண்ணா. நீங்க இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க எதுக்கு வேற எங்கேயோ போகணும்? இங்கேயே இருங்க அண்ணா அப்படின்னு மங்களத்தோட பொண்ணு சொன்னதை கேட்டு கண்ணில் கண்ணீரோட சந்தோஷமா சரிம்மான்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. ஆமாங்க, சில நேரத்துல நம்ம குடியிருக்கிற இடத்துல சுலபமா அதோட உரிமையாளர் வந்து, நீங்க இந்த இடத்துல இருந்து காலி பண்ணுங்க, எங்களுக்கு இந்த வீடு வேணும், அல்லது நம்ம செய்யற வியாபாரத்தோட இடத்த எங்களுக்கு வேணும்னு சுலபமா சொல்லிடுவாங்க. எங்க போறதுன்னு தெரியாம நம்ம முழிச்சுக்கிட்டு இருப்போம். அப்படி ஒருவேளை நீங்க இருக்கிறீங்களா? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். எரேமியா 7:7. ஆமாங்க, நீங்க எந்த ஸ்தலத்துல இருந்தா உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் வசதியா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, அதே ஸ்தலத்துல உங்களை தேவன் சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? God bless you all.